நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் இணையதளத்தை மர்ம நபர்கள் முடக்கியதால் அலுவலகப் பணிகள் பாதிக்கப்பட்டன. இதுகுறித்து இணையதள குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளிக்க NLC நிறுவனம் முடிவு செய்துள்ளது. மயிலாடுதுறை அருகே கடுவங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய முருகையன் பணி மாறுதல் செய்யப்பட்டதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். போராட்டம் நடத்தி அவர்களை அமைதிப்படுத்த தலைமை ஆசிரியர் முருகையன் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டார். அப்போது அவரது காலில் விழுந்து வேறு எந்த பள்ளிக்கும் செல்லக்கூடாது என பெற்றோர்கள் மன்றாடினர். திருவாரூர் மாவட்டம் ஆவூர் பள்ளிவாசலில் நடைபெற்ற ஜமாத் கூட்டத்தில் கந்தூரி விழா நடத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கைகலப்பாக மாறியது. நாற்காலிகளை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வனசுத்தி காடு பகுதியில் உள்ள விவசாய தோப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் 100க்கும் மேற்பட்ட மாமரங்களை முறித்து சேதப்படுத்தின. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் வனத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பெறுவதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு முகாமில் ஒருவர் கூட பங்கேற்காததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். முகாம் அமைக்கப்பட்ட மணிமுத்தாறு பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்து தேயிலை தோட்ட பகுதிகள் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் தொழிலாளர்கள் வருவதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை பல்லாவரத்தில் காவல்துறையினர் போல் நடித்து அசாருதீன் என்பவரை மிரட்டி 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பறித்த 9 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி, கைவிலங்கு உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி அருகே ராமலிங்கபுரம் கிராமத்தில் பேருந்தை நிறுத்தாமல் மேல மெஞ்ஞானபுரம் பகுதியில் பயணிகளை இறக்கி விடுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மெஞ்ஞானபுரத்திலும் பேருந்தை நிறுத்தாமல் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்காசியில் பயணிகள் இறக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி நெடுஞ்சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது என்பது நகராட்சி நிர்வாகத்துக்கு தலைவலியாக மாறியுள்ளது. நெடுஞ்சாலையில் 2 மாடுகள் சண்டையிட்ட போது அவ்வழியாக சென்று கொண்டிருந்த சுமையொன்றின் பக்கவாட்டில் மோதி காளை ஒன்று சரிந்து விழுந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் மாடு நடந்து சென்ற காட்சி காண்போரை வேதனையடையச் செய்தது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி பாரதிதாசன் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள தேசிய தேர்வு முகமையை உடனடியாக கலைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் போராட்டம் நடத்தினர். இதனிடையே தூத்துக்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரியில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.